இன்னைக்கு மொத்த உலகமும் சாப்பிடுற உணவு ஒரு தமிழர் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால் நம்ப முடியும்? 1954 அப்போ பெங்கால் மாநிலத்துல உலகமே கண்டிராத மிகப்பெரிய வறட்சி, விதைச்ச நெல்லெல்லாம் கருகி போச்சுன்னு விவசாயிகளோட அவலம் ஒரு பக்கம், சாப்பிட உணவு இல்லாம இறந்து போன 30 லட்சம் இந்தியர்களின் சோகம் ஒரு பக்கம் அப்படின்னு என்னதான் இந்தியா சுதந்திரமே அடைஞ்சிருந்தாலும் கூட மொத்த இந்தியாவும் அந்த டைம்ல பஞ்சத்துல மாட்டிக்கிச்சிங்க. இத பார்த்த எந்த உலக நாடுகளும் இந்தியாவுக்கு உதவ முன்வராததுனால அப்ப இருந்த நம்ம தமிழ்நாட்டு சயின்டிஸ்ட் MS சுவாமிநாதன் இந்திய மக்கள் பசியால உயிர் விட்டுட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வறட்சிலையும் மெக்சிகோ மற்றும் ஜப்பான் நாட்டுல நெல் உற்பத்தி ஆகுது, அதே நெல்லை நம்ம மண்ணிலேயே விளைவிச்சு காட்டுவேன்னு சொல்லவும், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டா, ஒரு மண்ணில விளைஞ்ச நெல் இன்னொரு மண்ணில விளையாதுன்னு மொத்த உலகமும் அவரை கேலி செஞ்சிருக்கு. ஆனா கடைசியில MS சுவாமிநாதன் செஞ்ச ஒரு செயலை பார்த்து மொத்த உலகமும் மறந்து போகுது. ஜப்பான் மற்றும் மெக்சிகோ நாட்டு நெல்லோட மரபணுவை பிரிச்சு ஐயாரெட்டுன்னு ஒரு புதிய நெல் வகையை உருவாக்கி அதை நம்ம இந்திய மண்ணிலேயே விளைவிச்சு காட்டி சடசடன்னு இந்திய நெல் உற்பத்தி அதிகமாகி இந்திய மக்களோட பஞ்சமும் ஒளி